இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க வேண்டியது நம் மீது விழுந்த ஒரு பெரிய கடமை. எவ்வளவு துரிதமா சீக்கிரமா புறப்பட்டு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் சீக்கிரமா இந்த எழுப்புதல தேசத்துல கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இங்க ஏசப்பா வருகிறார், அங்க வருகிறார், இங்க வருகிறார் அப்படிங்கிற காரியங்கள் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் வேதத்துல. இயேசுவே சொல்றாரு, மனுஷகுமாரன் வெளிப்படுகிற காலங்கள் நாளிகை எனக்கு தெரியாது, எப்போ வருவார்னு பிதாவை தவிர எனக்கே தெரியாதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ ஏசப்பா வருகிறது எப்போன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா அங்கே கிறிஸ்து வந்து விட்டார், இங்கே கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்பாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவர் வருகிற சில அடையாளங்களை தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருகிறார். ஆனா மார்க் 13ஆம் அதிகாரத்துல 34-35 வசனத்தை வாசித்தால் காலங்களை சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப வரலாம், இந்த காலத்துல ஏதாவது ஒரு காலத்துல இயேசு வருவார் அப்படின்னு, மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று அந்த காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை செய்தி நேரத்தில் அதை உங்களோட பேசுகிறேன். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதே போல ஏசப்பா வருகிறதற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்ப அந்த காலத்துக்கு தான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ப்ரிப்பரேஷன், ஒரு பெரிய ஆயத்தம். நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்தை வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அலங்கத்தை கட்டுகிறதற்கு முன்பாக அலங்கத்தை போய் பார்க்கிறதற்கு முன்பாக வாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்று அனானி சொன்ன ஒரே ஒரு தகவலை கேள்விப்பட்ட நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல 9 விதமான ஜபங்களை செய்து முடித்து 2ஆம் அதிகாரத்துல 1-11 வசனத்தை வாசித்தா அவன் ஒரு பெரிய ஆயத்தத்துக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஆயத்தம்? அலங்கத்தையும் பார்க்கல, வாசல் தீக்கரையான பட்டதையும் பார்க்கல. அங்க ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீந்தி வந்தவர்கள் மாத்திரம் ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்க. அனானி மூலியமா அந்த தகவல் நெகேமியாவுக்கு வருகிறது. வந்த உடனே நெகேமியாவால ஒண்ணுமே செய்ய முடியல. உட்கார்ந்தான், அழுதான், புலம்பினான், உபவாசம் பண்ணினான், தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான், பயபக்தியா ஜெபித்தான், வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபித்தான், நம்பிக்கையோடு ஜெபித்தான், அவன் மன்றாடி ஜெபித்தான், உபவாசித்து ஜெபித்தான். ஜெபமணி முடிச்ச உடனே ஜெபமண்டோம்ல, சரி கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்றது அல்ல. அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனேயே ராஜா பக்கத்துல போய் நிக்கிறான். ராஜா கேட்கிறாரு, நெகேமியா நீ இப்படிலாம் இருந்ததே இல்லையாப்பா, உன் முகம் சரியில்லையே, வியாதியும் இல்லையே, எப்படி இருக்குன்னு சொன்ன போது நெகேமியா தன்னுடைய காரியத்தை ராஜாவினிடத்துல சொல்லி முதல் 11 வசனத்தை வாசித்து பார்த்தா நெகேமியால அவன் பாபிலோனுக்கு போகாமல், பாபிலோனை பார்க்காம, அங்க எருசலேமை பார்க்காமல், எருசலேமுக்கு போகாமல், பாபிலோன்ல இருந்தே எருசலேமின் அலங்கத்திற்கு என்னென்ன தேவையோ அதை பாபிலோன்லயே ப்ரிப்பேர் ஆகிறான், ஆயத்தம் ஆகிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே பார்க்கல, ஒண்ணுமே தெரியாது, அலங்கம் எப்படி இடிக்கப்பட்டிருக்கு. 150 வருஷத்துக்கு மேல எருசலேமின் தேவாலயம் கட்டி முடித்ததற்கு பின்பாக சுத்தி இருக்கிற சுவரும் அங்க இருக்கிற வாசல்களும் தீக்கரையா இருக்கிறதே, இது ஒரு பெரிய அவமான சின்னம், இது ஒரு பெரிய வேதனை கூடிய காரியம். ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுது, கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட முடியல அப்படின்னா நெகேமியாவால சும்மா இருக்க முடியல. உட்கார்ந்து பாபிலோன்லயே தன்னை ஆயத்தப்படுத்தி 3 விதமான கடிதங்களை வாங்கி அங்கே எருசலேமுக்கு போகிற 4 மாத டிராவலுக்கு முன்னாடியே அவன் வேதம் சொல்லுகிறது அங்கே அவன் ஆயத்தப்பட்டான்.
எப்படி மரங்களை எங்க வாங்குறது, எந்த மனிதனிடத்துல கண்களை தயவை பெற்றுக் கொள்ளுகிறது. ராஜாட்ட 3 விதமான கடிதங்களை கேட்டு வாங்கிவிட்டு அங்கே பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய 4 மாதம் அவன் டிராவல் பண்ணி எருசலேமுக்கு போய் புறப்பட்டு போனான் என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சா எருசலேமுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் கர்த்தர் அவனோடு பேசின காரியத்தை ஒருவனிடத்தில் சொல்லாமல் தன் இருதயத்திலே வைத்து வைத்து சில மனிதர்களை கூட்டி சேர்த்து ராக்காலத்தில் எழுந்து போய் பட்டணத்தை வேவு பார்த்து திரும்ப வந்து ஜனங்களை கூட்டி சேர்த்து இந்த நாம் அலங்கத்தை கெட்டுவோம், இதுல பங்கு பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், உங்களுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று முடிக்கிறார். நான் பார்க்கிறேன், இதை இப்படி பார்க்கிறேன். பரலோகம் அப்படின்னா நம்ம இன்னும் பார்க்கல. பைபிள்ல சொல்லியிருக்கு, பிரசங்கம் பண்ணப்படுது, நமக்காக ஒரு நித்தியம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்காக ஒரு ஜீவம், ஒரு தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தந்த சிந்தி அவர் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு மீண்டும் திரும்பி வருவேன், உங்களிடத்தில் என்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிடித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சந்தோஷப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து புறஜாதிகளை போல அந்நியர்களை போல நீங்க மரணத்தை குறித்து அறிவில்லாமல் துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை. ஆமா, இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல நாமும் உயிர்த்து எழுவோம், அவரை நாம் முகமுகமா பார்ப்போம். இப்படி ஒருவர் தேற்றுங்க, அவர் வரப்போறாரு, கரை திரை பிழையற்ற பரிசுத்தமா தேவ சந்நிதியின் மணி காணப்படும்படி ஜாக்கிரதை. இந்த மாதிரி அநேக வசனங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதன் இருந்தான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவன் ஆவியில இருந்தானோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது, ஆனா 3ஆம் வானம் என்று எடுத்துக் கொள்ளப்பட்டான். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றார். அப்ப நமக்கு எல்லாரும் கார்த்திகை மேலையில் பரலோகம் பார்த்தது இல்ல. ஆமா, சில தேவ மனிதர்கள் கர்த்தர் கொண்டு போனாரு, சில சாட்சிகள் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார், விசுவாசத்தை. நான் இங்க கண்ணை மூடுவேன், அங்க கண்ணை திறப்பேன் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை, நிச்சயத்தை தேவ ஜனத்துக்காக நமக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு ப்ரமோஷன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, அதனால பவுல் சொன்னது போல விக்டர் பி லாரன்ஸ் அண்ணனும் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நான் இங்க இருந்தா உமக்கு பிரயோஜனம், நான் அங்க போனா அது எனக்கு பிரயோஜனம் அப்படிம்பாரு. ஆமா, இங்க இருந்தா எசப்போ உங்களுக்கு பிரயோஜனம், நான் அங்க போயிட்டா அது எனக்கு பிரயோஜனம். ஆமா, ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு பிரயோஜனமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெகேமியா அலங்கத்தை பார்க்கல, ஆனா தன்னை ஆயத்தப்படுத்தினான். இந்த கடைசி காலத்துல நம்மையும் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நான் பார்க்கல, ஆனா நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். படுத்துமா? ஆமென். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இன்னும் கொஞ்சம் ஸ்டைனா இருக்கு, கொஞ்சம் கூட்டி. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பே. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த
கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சேர்ந்து பாடலாமா? வீணை நாதம் தோனித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோனித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுதே. என்னை பேர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம். வலது கரத்தை உயர்த்தி அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து, ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம், எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. ஹல்லேலூயா. தேவனே, இந்த மாதிரி பாட்டை பாடினா என்னை விட்டா பாடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, எனக்கு இப்படி பாட்டு தான் ரொம்ப பிடிக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்படியாவது அவரை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, தாகம், ஏக்கம். எத்தனை பேர் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்றீங்க? எல்லாம் கை உயர்த்தி தினந்தோறும் உங்க குடும்ப ஜெபத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 minutes ஆகுது எலெக்ஷனுக்காக என்ன செய்யணும்? ஆமா, 234 தொகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். மறக்கவே கூடாது. 2, 3, 4 மனசுல வச்சுக்கணும். ஆமென், மறந்துடவே கூடாது. இந்த தொகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். தானியேல் 5:21 படி நடக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும். நமக்கு யார் வந்தாலும் குழப்பம் கிடையாது. நம்ம வேலை சுவிசேஷம் சொல்ற வேலை, நம்ம வேலை சீக்கிரமா எழுப்புதலை பார்க்க வேண்டிய வேலை. ஆனா எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால நம்ம ஜெபிச்சுதான் ஆகும். இந்த எலெக்ஷன் தான் வருகிற எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமா மாற போகிறது. ஆமென். அதுக்காகத்தான் நம்மளை கர்த்தர் எலெக்ஷனுக்காக ஜெபிக்க எல்லாரையும் கர்த்தர் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். எல்லா தேவ மனிதர்களை, ஊழியர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறதுடைய பிரதான நோக்கம், ஏதோ இவங்க வரக்கூடாது, இவங்க வரணும். நம்ம யாருக்கும் எந்த கட்சியும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. உங்க சபையில பல பேர் பல ஒரு கட்சியில இருக்கலாம். அதனால அவர்களுக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம வேலை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய வேலை. ஆமென். ஆமா, மொத்தம் 6,26,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதுல இந்த முறை அதிகமா வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருடைய ஓட்டு தான் அதிகம். அதனால வாலிப பிள்ளைகள் கண்கள் திறக்கப்படணும். சும்மா கண்ணை மூடிட்டு அப்பா சொன்னாருன்னு குத்திரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எதுக்கு நான் போய் அமுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர்ட்ட கேட்டு ஆவியானவர் உங்களை ஏவட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தந்திரம், மந்திரம், எந்திரம் இதெல்லாம் பிசாசு கிரியை செய்ய வேலை பார்ப்பான். அதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஆமென். நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? தேர்தலுக்கா மாத்திரம் எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். நான் சொல்லிடுவேன், நீங்க ஜெபிக்கணும். சரியா?
234 தொகுதியிலையும் தானியேல் 25:21 நிறைவேறட்டும்னு சொல்லணும். சரியா? அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 234 தொகுதியிலும் தானியேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் நிறைவேறுவதாக. 234 தொகுதியிலையும் ஆண்டவரே மத்தேயு 12:28, ஆண்டவரே லூக்கா 11:20, உம்முடைய விரலினாலும் உம்முடைய ஆவியினாலும் நீ பிசாசுகளை துரத்துகிறபடியால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 234 தொகுதியில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 234 தொகுதியில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லா தந்திர மந்திர எந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. எல்லா தந்திர மந்திர எந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, அழிவதாக. 6,26,00,000 வாக்காளர்கள் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கோரேசை ஏவினது போல இந்த 6,26,00,000 வாக்காளர்களை கர்த்தர் ஏவும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சரியான நபருக்கு தேசத்துக்கு நன்மை கொண்டு வருகிற, அதே போல தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற தலைவரை தாரும் என்று கேட்கிறோம். கர்த்தர் நீர் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். டாஸ்மார்க்கை மூடுகிற தலைவர் வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். துன்மார்க்கன் ஆளும் போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ராஜா குலமகனுமா இருக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. ராஜா அதிகாலை வெறிக்க உண்ணாதவனா இருக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. ராஜா பொய் உதடு சொல்லாதவனா இருக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எழும்ப போகிற முதலமைச்சர் பொய் பேசாத அமைச்சராய் முதலமைச்சர் வரட்டும் சுவாமி. குலமகனா இருக்கணும். அப்படின்னா பராக்கிரமசாலியை போல ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல இருக்கணும் சுவாமி. மக்களுக்கு நன்மை கொண்டு வருகிற முதலமைச்சரை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த எலெக்ஷன்ல வாலிபர்கள், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் போடுகிற ஓட்டுல ஆண்டவரே பிள்ளைகள் ஏனோ தானமோ என்று போடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் வாலிபர்கள் மீது ஒரு விசேஷித்த கரம் ஆவியானவர் ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலெக்ஷன் கமிஷன் சுசில் சந்திரா, சுனில் அரோரா, ராஜீவ் குமார், ஆமென், ஜெயபிரகாஷ் ராவ், இந்த 4 பேரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாரிகள் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த அதிகாரிகளை கர்த்தர் தன்னிச்சையாய் நடத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. ஆண்டவரே, சுசில் சந்திரா மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ராஜீவ் குமார் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். சுனில் அரோரா மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஜெயபிரகாஷ் ராவ் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். தாகூர் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய கரம் கூடயே இருந்து வழி நடத்தட்டும் சுவாமி. இந்த எலெக்ஷன்ல உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும், அதே போல மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கானானிய ஸ்திரீயினிடத்திலும் சீஷர்களிடத்திலும் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவினிடத்தில் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய வேறே ஒன்றுக்கும் நான் வரவில்லை. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் என்று வேதத்தை நாம் நேற்றிலிருந்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காணாமல் போன ஒரு காரியத்தை இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த இரவு, இந்த 3 நாள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, இந்த 3 நாள்ல, கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தொலைத்தீர்களோ, இந்த 3ஆம் நாள் முடிகிறதற்கு முன்பாக இழந்ததை, காணாமல் போனதை தேவன் தேடி வந்தவர். நீங்கள் எதை காணாமல் தொலைத்தீர்களோ, எதை இழந்தீர்களோ
இழந்தீர்களோ பரிசுத்த ஆவியானவர் இழந்ததை மீண்டும் உங்களுக்கு கொடுத்து இந்த 3ஆம் நாள் முடிகிறதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி உங்களை அனுப்பி புதிய அனுபவத்திற்கு நேராக, புதிய காரியத்திற்கு நேராக, புதிய மகிமைக்கு நேராக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி எழுப்புதலுக்காகவும் வருகைக்காகவும் அனுப்புவாராக. ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை தான் உங்கள் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். 100 காணவில்லை, 10 காணவில்லை, 2 காணவில்லை, 100 ஒரு ஆடு காணாமல் போனது, 10 ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது, 2 ஒரு இளைய குமாரன் இழந்ததை தேட ரட்சிக்க வந்த ஆண்டவர் மரித்தான், மீண்டும் காணாமல் போனான், மீண்டும் கிடைத்தான் என்று தகப்பன் சொல்லுகிறார். எப்பொழுது இது காணாமல் போனது கிடைக்கும் என்பதை நான் உங்களோட அப்படி தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. 101 ஆடு காணவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்தார், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு ஆட்டை போல இருந்தார், கத்தாத சத்தமிடாத ஒரு ஆட்டை போல தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று காணவில்லை. என்ன? மனத்தாழ்மையை காணவில்லை. ஒரு காலத்தில் தாழ்மையா இருந்தோம், ஒரு காலத்தில் வாய் திறவாதவர்களா இருந்தோம், ஒரு காலத்தில் சாந்தத்தோடு நடந்தோம், ஒரு காலத்தில் அமைதியா ஜீவித்தோம். இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில காணாமல் போனது. ஆண்டவர் இன்றைக்கும் அந்த காணாமல் போன காரியத்தை தேவன் தேடிக்கொண்டே வருகிறார். 10 காணவில்லை. அங்கே ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உன்னை நித்திய விவாகத்திற்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே ஆண்டவர் மணவாளன் மணவாட்டின் கரத்துல 10 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு போகிறார். 1 காணவில்லை. அவள் பரிதபிக்கிறார். திரும்பி மணவாளன் வந்து கேட்பாரே, இழந்ததை தேட ரட்சிக்க வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் காணாமல் போன வெள்ளிக்காசு இடத்துல கேட்பாரே என்று சொல்லி காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு மீட்பு, ரட்சிப்பு. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக கூட சபைக்கு வரலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஏதோ ஓடிக்கொண்டிருக்கலாம், சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், பெரிய திருச்சபையில அங்கமாய் கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு இருக்கிற உறவுல ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவம், ரட்சிப்பு மீட்பு என்கிற ஒரு அனுபவத்தை பல பேர் துளைத்து நிற்கிறோம். கிறிஸ்தவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் போகிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட முடிவு பரியந்த நிலை நிற்பற ஒருவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஒரு முடிவு பரியந்த ஒரு ரட்சிப்பை குறித்து தேவன் சொல்றாரே. இந்த மீட்பை ஒருவேளை தொலைத்திருக்கலாம், இந்த ரட்சிப்பை தொலைத்திருக்கலாம், ஒருவேளை காணாமல் போனதோ ஆண்டவர் இந்த இரவும் அதை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். 2ல் 1 காணவில்லை. எதை காணல? இளைய குமாரனை காணவில்லை. இளைய குமாரன், இளையவன் என்று சொன்னாலே குணசாலி என்று அர்த்தம், கூடாரவாசி என்று அர்த்தம், தகப்பனோடும் தாயோடும் குடும்பத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் என்று அர்த்தம், குடும்பத்தை நேசிக்கிறவன் என்று அர்த்தம். இளையவனை காணல, அக்கினியை காணல, ஐக்கியத்தை காணல, அங்கே தேவ சமூகத்தில் ஒரு குணசாலியான ஒரு வாழ்க்கையை காணல, குடும்பத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை காணவில்லை. குமாரன் ஜெய ஜீவியம் என்று அர்த்தம். ஒரு பெரிய ஜெயத்தை ஒவ்வொரு நாளும் ஆரம்ப எனக்கு கத்த ஜெயம் கொடுத்தா பிரதர், நான் இந்த பாவத்தை ஜெயித்தேன், இந்த சுபாவத்தை ஜெயித்தேன், டிவியை ஜெயித்தேன், செல்போனை ஜெயித்தேன், தவறான உறவை ஜெயித்தேன். ஆனா இன்னைக்கு திரும்ப தோத்து போய் வந்திருக்கிறேன், திரும்ப விழுந்து போய் வந்திருக்கிறேன். அதை காணவில்லை என்று சொல்லுவீர்களா? ஏன்பா காணாம போச்சு? ஏன் நீ தோத்த? நீ குமாரன் தானே, ஜெயம் பெற்றவன் தானே, ஜெய ஜீவியத்திற்கு பாத்திரவன் தானே, ஏன் காணாமல் போனது? ஏனென்றால் தன் மாம்ச இச்சையின்படி, சுய இச்சையின்படி பிரிந்து போனான். அவன் தன் சுய இச்சையினால் இழுந்தப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம்
எல்லாம் பூரணமாகும் போது மரணத்தை பிரிப்பிக்கிறது. அங்க இச்சை புரிந்து போகிறது. அதனாலதான் தகப்பனை விட்டு, மூத்த சகோதரனை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொத்தை பிரித்து போய் அங்கே வேசிகளோடு அங்கே ஆஸ்தியை செலவு பண்ணி எல்லாவற்றையும் இழந்தான், காணாமல் போனான். ஆனால் தேவன் மீண்டும் கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் இழந்து போய் நீங்கள் நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் காணாம போச்சோ, எதெல்லாம் இழந்தீர்களோ, கர்த்தர் இன்னைக்கு இந்த 3 நாள்ல தேவன் உங்களை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பா. ஒவ்வொரு நாள் அதை திருப்பி திருப்பி நீங்க பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு திரும்பி போவீர்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்ப கர்த்தர் காணாமல் போனதை இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். தேவன் அதை இன்னைக்கு உங்களுக்கு இழந்ததை உங்க கையில கொடுத்து அனுப்புவார். சரி, அப்ப 10 வெள்ளிக்காசுல 1 காணவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ வெள்ளி மீட்புன்னு சொன்னேன். ஆனா அந்த ஸ்திரீ எப்படி அதை பெற்றுக்கொண்டார்? இன்னொரு வேத பகுதி எனக்கு ஞாபகம் வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன். வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா கழுதை காணாமல் போனது என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன காணலையா? கழுதை காணல. கழுதை காணலன்னு சவுல் தன்னுடைய வேலைக்காரனோடு கூட ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். கழுதை காணலப்பா, கழுதை காணல. கழுதை எதுக்கு அடையாளம் தெரியுமா? சுமக்கிறதுக்கு அடையாளம். கழுதை எதுக்கு அடையாளம்? சுமக்கிறதற்கு அடையாளம். பாடுகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை சுமக்கிறதற்கு அடையாளம். ஒரு காலத்துல பாடு வந்துச்சுன்னா பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொன்னோம். ஒரு காலத்துல உபத்திரம் வந்துச்சுன்னா ரைட், நல்ல கர்த்தர் நம்மளை நடத்துவா, இந்த பாடுகள்லாம் எம்மாத்திரம், இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொன்னோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே, பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று, பாடுபட்டதனால பிள்ளையாகிற அதிகாரத்தை பெற்றேன் என்று தைரியமாய் சொல்லிக் கொண்டோம். பாடுபட்டுகிறதுனால ஆளுகை தந்தார். உபத்திரவத்தினால 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அப்போ உபத்திரவத்தினால, பாடுகளினால எனக்கு இளைப்பாறுதல் வருது, எனக்கு நீதி கிடைக்கிறது என்று சந்தோஷமாய் பேசினோம். பாடுகள் என்னை முகத்தை தெளிவாக்குகிறது. பாடுகள் என்னை சரியாய் சீர்படுத்துகிறது. பாடுகள் என்னை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிறது. பாடுகள் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது. சீஷர்களிடத்தில் இயேசு 10ஆம் அதிகாரத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு, அதிகாரங்களை சொல்லிவிட்டு முடிக்கும் போது சொல்லுகிறார், அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசப்பா சீஷர்கள்ட்ட போகும்போது சொல்றாரு, எப்பா நீ வந்து கொஞ்சம் இப்படி திருப்பி, நீங்க வந்து உங்க கையில அதிகாரத்தை கொடுக்கிறேன், பிசாசுகளை வரத்துங்க, அற்புதங்களை செய்வீங்க, கிராமங்களுக்குள்ள போங்க, ஆமா ஏற்றுக்கொண்டா சந்தோஷமா போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா கால் தூசியை உதறிட்டு போங்க, வழிக்கு எதையும் கொண்டு போகாதீங்க, பைய தூக்கிட்டு போங்க, ஒரு வீடு ஏற்றுக்கொண்டா சந்தோஷமா இருங்க, ஏற்றுக்கொள்ளா தூசியை உதறி விட்டுட்டு போங்க. சோதம்குமார பட்டணத்துக்கு நேரிடுவதை காட்டிலும் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஊழிய காரியத்தையா சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில சொல்றாரு, ஃபைனல் டச் தான் சொல்றாரு, அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பின்பற்றணும். நீங்க எவ்வளவு ஊழியம் செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம், எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக எழும்பி செஞ்சாலும், ஏசப்பாவை வெளிப்படுத்தினாலும், கார்த்திக் கமாலியலுக்குன்னு ஒரு சிலுவை வச்சிருந்தா உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிலுவை இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் சிலுவையை அவர் நமக்கு தரவே, சொல்லுங்க பக்கத்துல, அவர் சிலுவை நீங்க சுமக்கல சிஸ்டர், உங்க சிலுவையத்தான் நீங்க சுமக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா சிலுவையா, எப்பா என்னால தாங்க முடியல, சில ஆள் சொல்லுவாங்கல்ல. ஆமா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வேதம் சொல்லுகிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார். ஆமா ஆமா, அவர் தேவன் தாங்கத்தக்க பலன் தருகிறார், தப்பித்து செல்ல போக்க உண்டாக்குகிறார்,
ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். திராணிக்கு மேல ஒரு நாளும் சோதிக்கப்பட. ஆமா, ஏன் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு ஏசப்பாவுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். அதுல 0.001% கூட ஆமா எனக்கு தர மாட்டாரு. ஏன் ஸ்ட்ரென்த் இவனால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அளவுதான் சிலுவையை கத்த தருவார். அதுக்கு மேல ஒரு 0.001% கூட தர மாட்டார். நம்ம சில நேரம் பாடுகள், உபத்திரம், போராட்டத்தின் ஊடாக போகும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எத்தனை பேர் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நீங்க எப்படி நீங்க நினைக்கும் போது பாருங்க பெருசா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை கடந்து கத்த சுமக்க பண்ணி அதற்கு பின்பாக காலங்களில பாருங்க அது நீதியின் பலனாய் இருக்கும். முதல்ல எல்லாருக்குமே இந்த கஷ்டம், பாடுகள் முதல்ல டஃப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச காலம் இந்த சோதனைகள், பாடுகள், சிலுவைகள் சுமக்கிறதுக்கு அப்படி டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பழகினவர்களுக்கோ அது நீதியின் பலத்தை கொண்டு வரும், நீதியின் பலனை கொண்டு வரும். முதல்ல கஷ்டமா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் உண்மை அல்லாதவர் அல்ல. ஆமா, மனுஷன் தான் ஒரு பேர்டனை கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் உண்மை இல்லாதவன். பாத்தீங்களா, திருப்பியும் ஒரு பாரத்தை கொடுக்கலாம், திருப்பியும் ஒரு மனுஷன் மூலியமா திருப்பி பிரச்சனை வரலாம். ஆண்டவர் அதான் சொல்றார், நான் கடவுள், நான் தெய்வம். எப்ப உன் திராணி தெரியும், உன் அளவுகோல் தெரியும், உன்னுடைய பெர்சன்டேஜ் தெரியும், இதுக்கு மேல உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மேல கர்த்தர் தான் சுமப்பா. ஆமென். ஒரு சதவீதம் கூட கர்த்தர் உங்களை அனுமதிக்க விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் சிலுவைகளை, பாடுகளை, அந்த போராட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதுல 1% கூட இன்கிரீஸ் ஆகாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ இந்த கழுதை காணலன்னா பாடுகள் சுமக்கிற அனுபவம் ஒரு காலத்துல இருந்துச்சு கிறிஸ்துக்குள்ள வந்தபோது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப என்னடா பாடு, எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு தோணுது. ஆனா எப்ப கழுதை அகப்பட்டது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வசனம். எப்போ சவுலின் மீது அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ சத்தம் கேக்குது, கழுதை அகப்பட்டது. காணாமல் போனது எப்போ அகப்படும் தெரியுமா? when the anointing, எப்போ அபிஷேகம் வருதோ, எப்போ எண்ணெய் ஊற்றப்படுதோ, அப்ப காணாமல் போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப கிடைக்க பண்ணுவா. இந்த 10ல் 1 காணாம போச்ச வெள்ளி. இவள் செய்த 3 காரியத்தை தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அதுல 1 நேற்று உங்களோடு சொன்னேன். முதலாவது, காணாமல் போன உடனே அவள் செய்த காரியம் பிரதானமாய் விளக்கை கொளுத்தினாள். கொளுத்து, விளக்க கொளுத்து. அபிஷேகம் என்கிற அந்த மகிமை, எண்ணெய் என்கிறது ஊற்றப்பட்ட உடனே காணாமல் போன கழுதை அகப்பட்டது போல அவள் விளக்கை கொளுத்தின உடனே, வீட்டை பெருக்கின உடனே, ஜாக்கிரதையாய் தேடின உடனே வேதம் சொல்லுகிறது காணாமல் போனது கிடைத்தது. அப்ப அபிஷேகம், எண்ணெய், விளக்கு, இது எரியணும். அது விளக்கு தண்டின் மீது இருக்கணும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில எது தொலைச்சனோ கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு வாசித்த ஒரு வேத பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை 1-12 வசனம் உங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேச போகிறேன். நான் இந்த வீட்டை பெருக்கிறதுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆமா, நாளைக்கு பெருக்கிக்கலாம். வீட்டை நாளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வீட்டை பெருக்குவோம் காலையில் அப்படின்னு சொல்லுங்க. காலையில வீட்டை பெருக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் விளக்க கொஞ்சம் கொளுத்தி விடுவோம், இன்னும் கொஞ்சம் கொளுத்தி விடுவோன்னு என் ஆவியில ஜெபிக்க அதுதான் அதிகமா இருந்ததே தவிர வீட்டை பெருக்கிறது நாளைக்கு சபையில வச்சு கொஞ்சம் பெருக்குவோன்னு தோணுச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ விளக்க கொளுத்துற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேண்டும். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்திற்கு புறப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுல சொல்லப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத கன்னிகை. இந்த 10 வெள்ளிக்காசை தொலைத்தவளும் நியமிக்கப்பட்டவள், அவளும் ஒரு கன்னிதான். அப்ப அவள் தொலைத்ததைத்தான் தேடுகிறார். அப்போ ஒரு கன்னி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் என்பதை ஏசாயா 62 அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், ஒரு மணவாளன் மணவாட்டி விவாகம் பண்ணுகிறது போல, உன் கன்னியை நான் விவாகம் பண்ணுகிறது போல நான் உன்னை விவாகம் பண்ணினேன். எருசலேமின் மதின் மீது ராம் முழுவதும் காவல் காக்கிற ஜாமக்காரர்களை நான் உனக்காக வைத்தேன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு அங்கே சொல்லப்படுகிறது. சரி போட்டும், சொல்லுகிறேன். இப்போ 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், 5 புத்தி உள்ளவர்கள் தீவட்டியோடு எண்ணெய் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ தீவட்டியை மாத்திரம் பிடித்து கொண்டு போனார்கள். தீவட்டின்னு தமிழ்ல இருக்கிறது, ஆனா ஆங்கில வேதாகமத்தில் இன்னொரு சுத்தமான தமிழ் வேதாகமத்தில் டிரான்ஸ்லேஷன்ல விளக்கு என்றுதான் இருக்கிறது. விளக்கை பிடித்து கொண்டு போனார்கள். கையில எண்ணெயும் இருந்தது. விளக்கு. அப்ப விளக்கை கொளுத்த சொன்னாரே, இந்த கன்னிகள் எல்லாரும் விளக்க கொளுத்தினவர்கள் தான். இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல அங்கேயும் 10 வெள்ளிக்காசை தொலைத்த, ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த கன்னியும் விளக்கைத்தான் கொளுத்தினாள். நல்லதுதான், விளக்கை கொளுத்தினா மட்டும் போதுமா? அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல கையில தீவட்டியோடு புறப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அப்போ புத்தி இல்லாதவர்கள் கையில தீவட்டி இருந்தது, எண்ணெய் இல்லாமல் புறப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள இருந்த ஒரு 3 காரியத்தை தான் இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஏன் ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டபோது புத்தியுள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் அவர்கள் நித்திரை பண்ணியிருந்தார்கள். எழுந்திருந்து விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கடைசி 12ஆம் வசனத்தில் கதவு பூட்டப்பட்டது. அங்கள் புத்தியுள்ளவர்கள் அந்த விளக்கை கொளுத்தினவர்கள், தீவெட்டியோடு எண்ணெயை கொண்டு போனவர்கள் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள், அங்கே உள்ளே பிரவேசித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்? காணாமலை பெற்றவர்கள், தொலைத்தவர்கள் 2 கூட்டம் இருந்தாலும் எந்த கூட்டத்தை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே புறப்பட பண்ணுவார்? தீவெட்டி எல்லார் கையிலும் இருக்கலாம், அபிஷேகம் எல்லார் கையிலும் இருக்கலாம். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் பிரதர், நானும் அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன் பிரதர், நானும் பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் நிரப்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் பிரதர், நானும் ஆவியானவரோடு உறவாடுகிறேன் என்பவர்களை மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. யார் அவரை காண்பார்கள்? 3 காரியம் சொல்றேன். மணவாளன் வர தாமதித்த போது புத்தி இல்லாதவர்களும் புத்தி உள்ளவர்களும் நித்திரை பண்ணினார்கள். 2 பேரும் என்ன செஞ்சாங்க? 2 கூட்டமுமே நித்திரை பண்ணிச்சு. எந்திர 2 பேர் அழைப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். இதுதான் வேதத்தை. வயல்ல 2 பேர் இருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இங்கேயும் 2 கூட்டம் தான் இருக்கு, ஆனா இந்த 2 கூட்டமும் தூங்கிட்டு தான் இருக்கு. மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை பண்ணினார்கள். இதோ மணவாளன் வருகிறான் என்று சத்தம் வந்தவுடனே எல்லாரும் எழுந்து இருந்தார்கள். எழுந்திருந்து தங்கள் தீவட்டியை, விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆயத்தப்படுத்தும் போது விளக்கோடு எண்ணெயை கொண்டு வந்தவர்கள் ஆயத்தப்படுத்தின போது விளக்கு மகிமையாய் எரிய ஆரம்பித்தது. தீவட்டியோடு எண்ணெய் கொண்டு வராதவர்கள் முதலாவது செய்த தவறு என்ன தெரியுமா? ஏன் அவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியல தெரியுமா? ஏன் அவர்கள் தொலைந்து போனார்கள் தெரியுமா? ஏன் அந்த மகிமையை தொலைத்து போனார்கள் தெரியுமா? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் தெரியுமா? முதலாவது அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? அந்த புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்துல கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். என்ன கொடுங்க? கொஞ்சம் கொடுங்கள். கொஞ்சம் கொடுங்க. பக்கத்துல கேளுங்க, கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் கொடுங்கள். கொடுங்க. ஹல்லேலூயா.
யாக்கோபு 1:5-7 வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அடுத்தது, ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், கவனமா எவ்வளவேனாலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலக்களிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையெல்லாம் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யோசிக்க கூட செய்யாத சந்தேகப்படுகிறவன், யோசிக்காத ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று. புத்தி இல்லாதவர்களே, நீங்கள் ஏன் அந்த மகிமையை காணாமல் போகும்படி தொலைத்தீர்கள்? ஏன் கொஞ்சம் கொடுங்கள் என்று அவர்கிட்ட கேட்காம, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூரணமாய் கொடுக்கிற பிதாவினிடத்தில் கேட்க வேண்டும். 1 யோவான் புஸ்தகம் 5:14-15 வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் கேட்டவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம். நீங்க யார்கிட்ட கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட போய் நிக்கிறீங்களா உதவிக்காக? உங்க தேவைகளுக்காக மனுஷன்ட்ட போய் எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு மனுஷனை போய் நாடுகிறீர்களா? உங்க வேலையோ வியாபாரமோ ஊழிய தேவைகளோ எதற்காக நீங்கள் மனிதனிடத்தில் போய் நிற்கிறீர்களா? யார்கிட்ட போய் கேட்கிறீங்க? நம்ம அப்பாட்ட தான் கேட்கணும். சின்னதோ பெருசோ, என்னது சின்னதோ பெருசோ, ஆமா. ஹெலிகாப்டர் கேட்டாலும் அப்பாட்ட தான் கேட்கணும். குண்டூசி கேட்டாலும் ஏசப்பாட்ட தான் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஏசப்பா மாதிரி சுயநலவாதி உலகத்திலே யாரும் கிடையாது. ஏசாமிக்கு ரொம்ப அந்த நான் எப்படி சொல்லுவேன்னா, விட்டே கொடுக்க மாட்டார் யாரையும். இல்ல, அவருக்கு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் உள்ள ஆண்டவர் நம்ம அப்பா. ஆமா, நீங்க நான் இருக்கும்போது நீ என்ன அவட்ட கேட்கறது? உங்க பிள்ளை, நீங்க உங்க தகப்பன் இருக்கும்போது வேற யார்ட்டையாவது போய் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? சொல்லுவோமா மாட்டோமா? கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்கணும். நீங்க ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளல தெரியுமா? ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு பெற முடியல தெரியுமா? ஏன் அபிஷேகத்தை பெற முடியல? காணாமல் போன அநேக நன்மைகளை மீண்டும் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் அமர்ந்திருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்க கேட்க வேண்டியது அப்பாட்ட கேட்காம வேற எங்கேயோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்பாட்ட கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேனிடத்துல முறையிட்டார்களாம். ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்கிறான், இவங்களை நானா ஆண்டவரை பெத்தேன்? நானா பெத்தேன்? இவன் என்கிட்ட கொல்லுன்னு கொன்னிட்டு இருக்கிறான். சில நேரம் நமக்கு அப்படித்தானே இருக்கு. இன்றைய இரவு பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். அநேக தேவைகள், அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்களை தொலைத்து ஏதோ உலக நன்மை, ஆவிக்குரிய நன்மை, உங்க சரீர நன்மையை இதுவரைக்கும் நீங்கள் கேட்காமல் இருப்பீர்களானா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சந்தேகப்படாமல் நீங்க கேட்பீர்களானால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூரணமாய் கொடுக்கிற பிதாவினிடத்தில் கேட்க கடவீர்கள். ஹல்லேலூயா. பால்யாங்கி சோவை எத்தனை பேர் தெரியும்? எல்லாரும் தெரியும். ஆல்மோஸ்ட் தென் கொரியாவின் எழுப்புதலுக்காக மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய தாஸ். அவருக்கு ஆரம்பத்தில் அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். அவர் இடத்துல ஒரு சின்ன ஒரு பொண்ணு போய் தான் பைபிள் கொடுத்து அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி அனுப்பி திட்டி அனுப்பி 4வது முறை பைபிளை எடுத்து என்னதான் இருக்குன்னு வாசிச்ச போதுதான் இயேசு அவரை தொட்டார். மரண தருவாயில இருந்தபோது, மரித்து போகிற சூழ்நிலையில அவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். சரியா? ஆனா கொஞ்சம் வருஷம், பிரைஸ் காட்,
கொன்னுட்டான் இவன். இவ்வளவு நாள் எங்கேயோ வச்சிருந்தது பாருங்க. பல வருஷம் ஆச்சு, கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அவங்க திருப்பி அதே பலவீனம் அவரை தாக்கியது, அதே வியாதி அவரை தாக்கியது. அதை தாக்குன உடனே பாலியங்கிச்சோடைய பிள்ளைகள் எல்லாம் அப்பாவை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுவோம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக்அப் பண்ணி ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்ததில்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிட்டு. பாலியங்கி, எனக்கு இயேசுவா சோகம் கொடுத்துட்டாங்க, நான் அப்படி தானே வந்தேன், ஏன் எனக்கு திருப்பி இதே வியாதி? உடனே ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பாலியங்கிச்சோ பிள்ளைகள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் கேட்டாங்க, ஒரு வாரம் எனக்கு டைம் தாங்க, ஒன்லி 1 வீக் போதும். நேராக ப்ரேயர் மவுண்டன் தென்கொரியாவில் வைத்திருக்கிறார். நேராக அந்த ப்ரேயர் ஜபமலைக்கு மேலே ஏறி போனார். மேலே ஏறி போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு வாரம் உபவாசத்தோடு காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். 1 நாள் 2 நாள் ஜெபிக்கிறார். 3ஆவது நாள் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வியாதி? இதை பற்றி எனக்கு சுகத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லையே, திரும்ப எதுக்கு எனக்கு ஆப்ரேஷன்? நான் சாட்சியாக இருக்கிறேன், உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட கத்திட்ட பேசும்போது ஆண்டவர் இறங்கி பிரத்யேகமாக அவர்கிட்ட பேசினாராம். நீ உனக்கு சுகம் வேணும், இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், நீ வாயை திறந்து என்கிட்ட கேட்கல அப்படின்னாராம். என்ன கேட்கல? நீ எனக்கு சுகம் வேணும்னு கேட்கல. சில நேரம் நம்ம நினைப்போம், ஆமாம், சில ஒரு 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 பயங்கர ஃபெய்த்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பலவீனம் நம்மளை போராடிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் விசுவாசத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்கள் குடும்ப காரியத்தில் சில காரியங்கள், வியாதிகளோ தேவைகளோ சந்திக்கப்படாமல் சுகம் பெறாமல் இருக்கும்போது அந்த போராட்டத்தோடையே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. விசுவாசம் இருக்கும், ஆனால் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் பாலியாங்கிச்சோட்ட சொன்னாராம், நீ விசுவாசிச்ச, ஆனால் என்ன செய்யலை? கேட்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்கல. இந்த இரவு ஆண்டவர் சொல்றார், கேட்க சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் பாலியாங்கிச்சோ கேட்டார், எனக்கு சோத்தை தாங்க ஆண்டவர், இப்ப நான் கேட்கிறேன், ஹீல் பண்ணுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், டாக்டர்கிட்ட கேட்க கூடாது, ஊழியர்கள்ட்ட கேட்க கூடாது, மனிதர்களிடத்துல கேட்க கூடாது, உங்க சொந்தங்களிடத்துல கேட்க கூடாது, உங்க நண்பர்களிடத்துல கேட்க கூடாது. இதுவரைக்கும் கேட்டிருப்பீர்களானால் நீங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பரலோக தேவனை நோக்கி கேட்பீர்களானால் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென். ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் சம்பூரணமாய் கொடுக்கிற, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடமாக பிதாவினிடத்தில் கேட்க கடவீர்கள். ஒழுங்கா அவர்தான் தர முடியுமே தவிர வேற ஒருவராலும் கொடுக்க முடியாது. பாலியாங்கிச்ச கேட்டாரு, கத்த சோத்தை கொடுத்துட்டார். திரும்பி இறங்கி மலையிலிருந்து நேரா, சரி ஆப்ரேஷன் டேட் டைம் வந்துருச்சு, வாங்க போவோம் ஆப்ரேஷன். நோ, இன்னொரு ஸ்கேன் எடுன்றார். இன்னொரு ஸ்கேன் எடு. ஏய், ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு இல்லப்பா, ஆப்ரேஷன் தான். நோ, ஸ்கேன் எடு. ஸ்கேன் எடுத்தா அந்த வியாதியே அறிகுறியே இல்லாதபடி கர்த்தர் அவருக்கு சுகத்தை அற்புதமா தேவன் செய்து கொடுத்திருந்தா. 10 போட்டோவை வச்சுட்டு எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்றது கிடையாது. 10 பிள்ளைகளை வச்சுட்டு எந்த பொண்ணை செலக்ட், அது கிடையாது. கர்த்தர்ட்ட கேட்கணும், எனக்கு உம்முடைய மன விருப்பத்தின்படி மகனை தாரு ஆண்டவரே, என் மன விருப்பத்தின்படி தாருன்னு கேட்கணும். அல்லையா சொல்லுங்களேன். ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. சென்னையில் ஒரு பெண்ணு, ஒரு மக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, பார்த்துக்கோங்க, இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட, ஆனால் குடும்பத்தில் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இவன் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா. கர்த்தருக்கா வைராக்கியம் பாடுறற்ற பிள்ளை. ஆனால் இந்த மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ஆண்டவர் அறியாத இந்து குடும்பத்திலேருந்து பார்க்குறாங்க. எல்லாம் ஹிந்து ஃபேமிலியாக பார்க்குறாங்க. இவளுக்கு துக்கம். ஆனால் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவங்க என்னை வளர்த்துருக்காங்க, என்னை நடத்தியிருக்காங்க, நான் கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் கட்டுவேன்னு வைராக்கியம் பாராட்டி அப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஆனால் பயபக்தி உள்ள பிள்ளை அந்தரங்கத்தில் இயேசுவோடு இருக்கிறா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா.
கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருக்கிறா. ஆண்டவரே, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. இவ கேட்கிறா, எனக்கு உம்மை அறிந்த, உமக்காக சாட்சியா வாழ்கிற, உம்முடைய வேதத்தை நேசிக்கிற, உமக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எனக்கு மாப்பிள்ளை வேணும். ஜெபிச்சுட்டே இருக்கிறா. ஆனா ப்ராசஸிங் அப்பா அம்மா வீட்டில் எப்படி வேகமா மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்த்து 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 என்னாச்சு தெரியுமா? கடைசியில் ஒரு ஹிந்து வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, வீட்டில் ஃபேமிலிக்கு பிடிச்சிருச்சு, பூ வச்சுட்டாங்க, நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் வந்து விட்டது. கல்யாணத்துக்கு முன்னாடி அழுதாலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு நல்ல மாப்பிள்ளையை தருவீங்கன்னு சொன்னீங்களே, நான் தருவேன்னு வாக்கு பண்ணீங்களே, நான் கேட்டதை எனக்கு செய்வேன்னு சொன்னீங்களே, இன்னும் செய்யலையே. சரி, உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு திருமணத்தில் போய் திருமணம் முடிந்தது. இரவு போய் அறையில் அந்த மகள் போய் உட்காருகிறாள். மாப்பிள்ளை இருக்கிறாரு. வந்த உடனே மாப்பிள்ளை சிரிச்சுட்டே பேசினாரு, நல்லா இருக்கியா, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை தூக்கிட்டு பைபிளை தான் முதல்ல மாப்பிள்ளை எடுத்தாராம். சொன்னாரா, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தெரியவே தெரியாது, அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோட கர்த்தரை தேடுறேன். ஆண்டவருக்கு பிரியமா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எனக்கு பைபிள் பிடிக்கும், ஏசப்பா பிடிக்கும், சபைக்கு போகிறது பிடிக்கும், ஆனால் என் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு எப்படி பிடிக்குதோ வாழு, நான் ஜெபிப்பேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை வாழலான்னு சொன்னபோது அந்த மகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நானும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது இதை போல ஒரு ஜீவியம் எப்படி இருக்கும்? நான் உண்மையாக சொல்கிறேன், வெளியை பார்த்து இயேசுவை எடை போட்டு விடாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை நம்பி கர்த்தரை தரம் தாழ்த்தி விடாதிருங்கள். கிரகிக்க முடியாத இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நீங்க சனப்பொழுதும் கூட யோசிக்க முடியாத நேரத்தில் தேவன் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனா நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒருவரிடத்துல மாத்திரம்தான். ஆமென். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே. 8ஆம் வசனத்துல கொஞ்சம் கொடுங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 2வது நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை அணைந்து போகிறதே என்றார்கள். அணைந்து போகிறதே, அணைந்து போகிறதே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நியாயம் கிடைக்கிற வரைக்கும், ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அவர் நெறிந்த நாணலை முறிய மாட்டார், மங்கி எரிகிற திரியை ஒரு நாள் அணைக்க மாட்டார். அப்படின்னா நான் இப்படி பார்க்கிறேன், இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் மனுஷனையே நாடி தேடுகிறார்கள். மனுஷன் தான் அற்புதம் செய்வான், மனுஷன் தான் எனக்கு தேவையை சந்திப்பான், மனுஷன் இதை பண்ணிடுவான்னு சொல்லி மனிதனையே நாடி தேடுகிறார்கள். நாம் கர்த்தரை தேடுவோம். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல அந்த பர்வதத்தையே, பர்வதங்களையே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆனவரையே நான் நோக்கி பார்த்து தேவைகளை சந்திப்பார். நீங்க ஆபிரகாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசி தான், விசுவாசத்தில் அவன் அடிக்க ஆளே இல்லைன்னு தான் பைபிள்ல வசனம் இருக்கிறது. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தான் நோக்கி பார்த்து தேடி இருக்கிறத நான் வேதத்துல பார்த்தேன். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதை உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். கண்களை ஏறெடுத்து பார்த்தான்.
நீங்க ஆதியாகமம் 15:4 பாருங்க. ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆதியாகமம் 18 முதல் 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. மம்ரேன் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 3 புருஷர்கள், பரலோகமே இறங்கி வந்துட்டு, தனக்கு தேவை, தனக்கு போராட்டம், கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆதியாகமம் 28 4 வசனத்துல வாசித்து பாருங்க. 3 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தர் குறித்த இடத்துல கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 13 வசனத்தை பாருங்க. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறதற்கு முன்பாக ஆபிரகாம் பின்னாக கண்களை ஏறெடுத்து பார்த்தான். எனக்கு ஒத்தாசை அங்கதான் வரும், எனக்கு தேவை அங்கிருந்து தான் சந்திக்கப்படும். கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு உதவி தருவா. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கமா இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கமா இருக்கிறது போல, எனக்கு உதவி ஒத்தாசை மனுஷன்டையோ குடும்பத்திலிருந்தோ வரவே வராது. ஆமென். நான் கொஞ்சம் இந்த லாக்டவுன் டைம்னு சொல்லலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட சொல்லலாம். நம்ம இயேசுவை நம்ம அவரை எவ்வளவு நேசிக்கிறோங்கிறது நமக்கு இருக்கிறோம். அவர் நம்ம மேல எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு புரியல. அவர் என் மேல, அதாவது கார்த்திக் கமாலியல், நீ என்னை தவிர வேற ஒருத்தனும் உனக்கு நன்மை செய்யவே முடியாது, என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு ஒரு தேவையும் ஒருத்தனால சந்திக்க முடியாதுன்னு காட்டுற வரைக்கும் நம்மளை முன்னும் பின்னும் நெருக்கிறத நான் உணர்ந்து வாழ்ந்தேன். இந்த கடந்த கொஞ்ச நாள்ல ஒரு சின்ன காரியத்தில் கூட, ஒரு சின்ன விஷயத்தில் கூட, நீ என்ன நம்பு, அந்த நம்பிக்கைக்கு கொண்டு வருகிற எக்ஸ்டென்ட் வரைக்கும் அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்கிறார், என்ன வேணாலும் செய்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நம்புகிறோம், நான் விசுவாசிக்கிறேன், நானே ஒரு அசால்ட்டாக விசுவாசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கண்மூடித்தனமாக ஏசாமி விசுவாசிப்பேன். ஆனால் சில நேரம் இந்த பாடுகள், சிலுவை, உபத்திரவம், போராட்டம் வரும்போது அந்த டைமில் அவங்க நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு என்ன அப்படி லைட்டாக அப்படி வந்துட்டு போகும் பாருங்க, அது கூட உனக்கு இருக்கக்கூடாது, நீ என்னை மட்டும் பாரு அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் முன்னு நெருக்கினதை நான் கடந்த வருஷம் ரொம்ப ஆவியில் நான் உணர்ந்தேன். 100% நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும், என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நான் சொல்றேன், இந்த இரவு திரும்ப திரும்ப எனக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விட்டு வெளியே போக முடியல. உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றேன், இங்க இருக்கிற உங்களில் சில பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எக்கையாவது ஒரு சின்ன காரியத்துக்கு கூட யார்ட்டையா போனாலும் அங்க கேட்டை போட்டு கர்த்தர் க்ளோஸ் பண்ண போவார், மாத்தமே கிடையாது. நீங்க எந்த இடத்துல மனுஷனை நம்பி போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் கதவை பூட்டத்தான் செய்வார். ஆனா நீங்க அவரை மாத்திர நம்புவீர்களானா, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடினா, பரிசுத்தமும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னையே பாத்தியா, உனக்குத்தான் திறந்த வாசல். ஆமென். அந்த எக்ஸ்டெண்டுக்கு நான் சொல்றேன், ஏசப்பா பக்கத்துல நெருங்குற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். ஏசப்பா கிட்ட நல்லா பக்கத்துல போற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் ஸ்ட்ராங்கா சொல்றார். ஒரு சின்ன விஷயத்துல கூட நீங்க அவரை விட்டுட்டு ஒரு ஆளை தேடி நம்பி போனீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், அந்த இடத்தையும் அந்த நபரை கூட கர்த்தர் தூக்குறதுக்கு யோசிக்க மாட்டார். நீ என்ன மட்டும்தான் பார்க்கணுங்கிற நம்பிக்கையை கர்த்தர் காண்பிக்கிற வரைக்கும் உங்களை விட போகிறதே இல்லை. அதுதான் இந்த கடைசி காலம். ஆமென். கொஞ்சம் கொடுங்கள், பரலோகத்தை பாருங்க, ஆபிரகாமை போல பாருங்க, கர்த்தரையே நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அணைந்து போகிறதே. எப்ப நான் எப்படிப்பா உன்னை அணைப்பேன்? நான் நெறிந்த நாணலை நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும்
உன் போராட்டத்தின் மத்தியில, உன் பலவீனத்தின் மத்தியில, உன் தேவைகள் மத்தியில உன் விளக்கு அணைஞ்சு போகிறது என்று நீ போராடுகிறாயே, நான் நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டேன், மங்கி எரிகிற திரியை அணைக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. உலக மனுஷன் சீ அப்படிமா. தாவீது அப்சலோம் எந்த எக்ஸ்டெண்டுக்கு தாவீதை போராடினான்னு பைபிள் இருக்கு. பட்டணத்தை விட்டு அப்பாவே விட்டு துரத்திட்டான். கரெக்டா? அக்கித்தோப்பேல் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வேலை பார்த்தான். தன்னோட ஜனங்களை சேர்த்து கொண்டான். ராஜா வாழ்க என்று சத்தம் போட்டான். வர்ற பட்டணத்துக்குள்ள நுழைவுகள் எல்லாம் உட்கார வச்சு அவங்க மெஸ்மரைசம் பண்ணினான். எல்லாம் செஞ்சான். அப்பாவுக்கு எகைன்ஸ்டா என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சான். ஆனா யோவாப் எழும்பி அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்ட போது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனாகிய அப்சலோமை மெதுவா நடத்து. என்ன நடத்து? மெதுவா நடத்திரே. அவன் எனக்கு விரோதமா செஞ்சவன் தான், எனக்கு விரோதமா பேசினவன் தான், என்னையே சிங்காசனத்தை விட்டு விரட்டினவன் தான், என்னை துரத்தி துரத்தி கொலை செய்கிறதுக்கு சவுளை போல திரும்பி எழும்பின ஒருத்தன் என் கற்ப பிறப்பு தான், எனக்கு விரோதமா ஆட்களை எழுப்பினவன் தான், என் கூட இருந்தவங்களெல்லாம் சேர்த்து கொண்டவன் தான். ஆனாலும் என் மகனை மெதுவா நடத்திரு. இதுதான் தகப்பன். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயோ அணைந்து போகிறதே, ஐயோ முடிந்து போகிறதே, ஐயோ விழுந்துட்டேனே, ஐயோ கடன் பிரச்சனையில முடிஞ்சதே, ஐயோ என் பிசினஸ் முடிஞ்சிச்சே, என் வாழ்க்கை முடிந்ததே. பிரதர், உங்க வாழ்க்கை முடியவில்லை. அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்கவே விட மாட்டா. அது எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். உலகம் சொல்லலாம் இவன் பாவம் பண்ணிட்டான், உலகம் சொல்லலாம் இவன் பின்மாறிட்டான், உலகம் சொல்லலாம் இவன் ஓடி போயிட்டான், உலகம் செய்யலாம் இவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், உலகம் சொல்லலாம் இவன் துரோகம் பண்ணிட்டான், உலகம் செய்யலாம் இவன் களமாண்டுட்டான், உலகம் சொல்லலாம் இவன் கொலை செய்து விட்டான். உலகம் சொல்லும். ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இன்னும் கொஞ்சம் உன்னிடத்துல ஏதாவது இருந்தா கொண்டு வா, அதை நான் நிரப்ப இன்றைக்கும் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். உன்னிடத்துல எது இருக்கு அதை கொண்டு வா, நான் அணைக்க விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இங்க சிலரை பார்த்து சொல்றேன், முடியல பிரதர் சிஸ்டர், முடியல. கர்த்தர் இனியதான் தொடங்க போகிறாரு. உங்களை முடிக்க வர்றதுக்கு இங்க கர்த்தர் அழைக்கல, தொடங்க வர்றதுக்காகத்தான் உங்களை கர்த்தர் இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது எண்டு கார்டு இல்ல, இது எண்டு கார்டு இல்ல. பரிசுத்த ஆவியான சொல்ல முடியல பிரதர் சிஸ்டர், எண்டு போடுறதுக்கு பரிசுத்த ஆவியான உங்களை கொண்டு வரல. உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய ஆரம்பத்தை, புதிய அத்தியாயத்தை, புதிய கிரியைகளை, புதிய மகிமையை, புதிய எண்ணெயை, புதிய காரியத்தை தொடங்குகிறதற்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஒருவர் நாளும் புறம்பே தள்ளாதவர், ஒரு நாளும் உங்களை அணைக்க விட மாட்டார். அணைக்கவே விட மாட்டார். நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாப்பாங்குடியில் பாலாசி லாரி லகரி கிருஷ்ணா கத்தரை விட்டு தூர போயிட்டாருன்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் சாம் ஜபத்தர் அண்ணனை, அப்போ மதுரையில் தான் ஏர்போர்ட்டு, தூத்துக்குடியில் கிடையாது. அப்போ நான் தான் ஏர்போர்ட்டில் போய் சாம் ஜபத்தர் அண்ணனை பிக்கப் பண்ண போவேன். அப்போ மதுரைக்கு போயிட்டேன். அவள் பிக்கப் பண்ணிட்டு வாரோம், வசனத்தெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. மீட்டிங் முடிஞ்சு திருப்பி நான் தான் மதுரையில் கொண்டு போய் விட போகிறேன். காரை ஓட்டிட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட கடைசியாக என்ன மெசேஜ் கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் பிரசங்கத்தை சொன்னேன். அதுலேருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஒரு காரியம் அப்படி வந்தது. அப்போது பாலாசி லாரியை பற்றி பேச ஆரம்பித்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாண்ணே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வீடியோவில் பார்த்துருக்கிறேன், என்கிட்ட கூட அவர் சிடி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு நாள் 40 நாள் நான் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிச்சு. நான் ஆண்டோட பார்த்து கேட்டேன், இந்த லாரிங்கிறவர் உலகத்தையே அசைச்சார். தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் கிராமத்தில் என் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த குளத்தில் ஒரே நாள் 3000 பேர் ஞானஸ்தானம் கொடுத்தது ஒரு சரித்திரமே இருக்குது. பாலாசியர் லாரி கொடுத்துருக்கிறார். ஏல்பெத்தேல்
ரோஸ் பாண்டியன் அண்ணாச்சி அவரும் இவங்களும் 2 பேர் இணைஞ்சு 3000 பேருக்கு ஒரே நாள் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நடக்கலை. அடுத்தது நான் தான் அந்த ஞானஸ்நானத்தை கொடுப்பேன். ஆத்திரத்தோடு அலையிறேன் 5000 பேர் கொடுக்கணும்ட்டு. ஆமா, அப்போ அவரு அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். கடைசியில் இயேசு வருகிறார்னு பேசினவர் வந்துட்டார் மனுஷகுமாரன் சொல்லி அவரே தன்னை மனுஷகுமாரனாய் ஒப்பு கொடுத்து அவர் ஊழியம் செஞ்சார். அப்புறம் எல்லா ஒன்றை கூலம் ஒருவனை தேவன் மாற்றி அவர் ஒரு மாதிரி ப்ரீச்சிங்லாம் பண்ண ஆரம்பித்தார். கத்தரை விட்டு பின்வாங்கி போனார். நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு அவருடைய சரீரத்தை 3 நாள் வச்சுருந்தாங்க. கடைசியில் நாற்றை எடுக்க ஆரம்பித்தது, புதைத்து விட்டார்கள் சில பண்ணிட்டு. இன்றைக்கும் அங்கங்கே பல ஹோம் எல்லாம் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட இருக்கிறது. அந்த குடும்பத்தில் சில அவருடைய தங்கைமார்கள்லாம் கத்தருக்குள்ள நல்லா இருக்காங்க, அவங்க பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம சபைக்கு கூட வராங்க. அப்போ அண்ணன் அவரை பற்றி பேசிட்டே வந்துட்டு சொல்கிறாங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரை பின்மாற்றம் அடைந்து உமக்கு விரோதமாக ஊழியம் செஞ்சு உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நடந்து இவ்வளவு செஞ்ச மனுஷனை ஏன் விட்டு வச்சிங்கன்னு கேட்டாராம். என்னது, ஏன் விட்டு வச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். ஒன்று, ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன் விட்டு வச்சிங்க இந்த ஆளை? உடைய நாமம் தூஷிக்கப்பட்டுருச்சு, உங்களுடைய மாமத்தை மறுதளிச்சிட்டாரு. உடனே ஏசப்பா சாமன் சொன்னாங்களாம், உனக்கு மறுதளித்த பாலாசிர் லாரி தெரியும், ஆனால் என் பிள்ளையான பாலாசிர் லாரியை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். சன்னாயிட்டாராம். அவன் எப்போதும் என் மார்பிலேயே இருக்கிறவன், என் பாதத்திலேயே அமர்ந்து என் சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிற ஆளு, அவன் கடைசி வரைக்கும் மறிக்க போகிற கொஞ்ச நிமிஷத்து வரைக்கும் ஒரு நிமிஷமாவது என்கிட்ட வந்து மனம் திரும்பிடுவான்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன்னாராம். அந்த நிமிஷம் வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். அவனை அணைத்து போடாமல் அவனை ஒன்றும் எல்லாம் ஆக்க என்னால் முடியும். ஆனால் அந்த சனப்பொழுது, ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுவான் என்று நான் காத்து கொண்டே இருந்தேன்னாராம். வெளிப்படுத்தினால் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழகாக வேதம் சொல்லுகிறது. வாசிங்களே, நல்ல வேத பகுதி. வெளிப்படுத்தினால் 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும். 10ஆம் வசனம் வாசிங்களே. 10 அவர்கள் அவர்கள் இரத்த சாட்சியாய் பலி ஆக்கப்பட்டவர்கள், மரித்தவர்கள். வாசிங்க. அவர் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யார் தெரியுமா? ஆபேலின் இரத்தத்திலிருந்து இப்ப கடைசியா சிந்தப்பட்ட இரத்தம் வரைக்கும் தேவ சமூகத்தில் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எங்க இரத்தத்துக்காக எப்ப பழி வாங்குவீர், எப்ப நீதி செய்வீர், எப்ப நியாயம் செய்வீர், எப்ப யுத்தம் பண்ணுவீர்? உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும்ல. சில நபரை பார்த்தா இந்த மனுஷனை எப்ப பழி வாங்குவீர், எப்ப யுத்தம் பண்ணுவீர், இப்படி கொடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, எப்ப பார்த்தாலும் என்ன நெருக்கிக்கிட்டே இருக்கிறானே, எனக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கிறானே, எப்ப எனக்கு நியாயம் செய்வீர்? போராட்டம் வருது இல்ல. ஏசப்பாவை நாம சில நேரம் அடியாள் மாதிரியே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? உண்மையா சொல்லிடணும். கரெக்டா இல்லையா? ஏசப்பாவை ஏதோ எப்பவுமே 24/7 பக்கத்தில் AK-47 அவர் நிற்கிற மாதிரியும் கையில் பட்டயத்தோடு நிற்கிற மாதிரி, ஆண்டவரே அடிங்க, ஆண்டவரே அடி கொள்ளுங்க, ஆண்டவரே பழி வாங்குங்க, ஆண்டவரே நியாயம் தீருங்க, ஆண்டவரே. ஒன்றும் செய்ய மாட்டார். நான் சொல்லிட்டேங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரு கதையும் நடக்காது அவர்கிட்ட.
அதனால ரத்தம் சிந்தி மரித்த, இரத்த சாட்சியாய் மரித்த ஆபேலின் ரத்தமா இருக்கட்டும், இங்க ஸ்தேவானுடைய ரத்தமா இருக்கட்டும், எல்லா ரத்தமும் மேல போய் பவுல் ரத்தம், சாங்க பேதுரு ரத்தம், எல்லா ரத்தமும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குது. எது வரைக்கும் நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பீங்க? அவர் சிம்பிளா 11ஆவது, நம்ம கோபத்தோட ஆக்ரோஷத்தோட கூக்குரல்ட்டா 11ஆம் வசனத்துல சிம்பிளா அமைதியா பதில் சொல்லுவார். நம்ம அப்பா என்ன சொல்றாரு பாருங்களேன். அத்திமரமானது 11 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள், தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களை தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கொஞ்சம் பொத்திட்டு அமைதியா ரெஸ்ட் எடுங்க. பக்கத்துல சொல்லுங்கப்பா. சில நேரம் ஆத்திரங்கள் வருகிறது, கோபங்கள் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்வார் தெரியுமா, அமைதி, ரெஸ்ட், வாயை திறக்காத, அமைதியாரு, சும்மாரு, பொறுமையாரு, காத்துரு, அமர்ந்துரு, சாய், வெறுமை இப்படியே இருப்பா. ஏன் தெரியுமா, அவன் ஒருத்தரை கூட நெறிந்த நாணலை முறிக்காதவன். மங்கி எறிகிற திரிய அணைக்கவே மாட்டாரு. ஆமா, ஒரு ஆத்துமாவுக்காக கூட கர்த்தர் கடைசி வரைக்கும் பரிந்து பேசி நின்றுகிட்டே இருப்பார். கொஞ்சம் மாறிடுவான், கொஞ்சம் சரியாயிருவான், இன்னைக்கு கரெக்ட் ஆயிடுவான், நாளைக்கு மாறிடுவான். கடைசி வரைக்கும் ஒரு பாலாசிர் லாரிக்காக ஏசப்பா கடைசி வரைக்கும் இன்னைக்கு வாயை திறந்து, எப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், உம்மை மறுதளிச்சிட்டேன், உம்மை துக்கப்படுத்திட்டேன், என்னை ஏற்றுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான்னு காத்துட்டு இருப்பார்னா, பிரதர் சிஸ்டர் நான் சொல்றேன், உங்களை விட்டுருவாரா? உங்களை விட்டுருவாரா? உங்களை அமர்ந்திருக்க விட்டுருவாரா? உங்களுக்காக ஒரு நியாயம் செய்யாமல் விடுவாரோ? நியாயத்திற்கு வேதம் ஜெய கிடைக்கிற வரைக்கும் விட்டமாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு என்ன தெரியல தெரியுமா? இவ்வளவு சொல்லப்பட்டிருக்க என்ன தெரிய தெரியுமா? பைபிள் நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். கையில பைபிள் இருக்கு, ஆனா வேர்ட் ஆஃப் நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். வேத அறிவு இல்லை, பைபிள் வாசிக்கிறோம், ஆனா எந்த நேரத்தில் எந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று ஜெபத்தில் உபயோகப்படுத்த தெரியவில்லை என்று அர்த்தம். புத்தியுள்ள கன்னிகைகள் விளக்கை கொளுத்தி அங்கே எண்ணெயை கையில கொண்டு போனார்களே. யாக்கோபு கையில் ஒன்றும் இல்லாமல் கோலும் தடியுமாய் புறப்பட்டவன் தன்னுடைய அங்கியில ஒரே ஒரு எண்ணெய் குப்பியை மாத்திரம் வைத்து ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எண்ணெயை வார்த்த போது அந்த இடம் திரும்பி வரும்போது பெத்தேலாய் 7 பெத்தேலாய் மாறியது. கல்லு கடினமாத்தான் இருக்கு, ஆனா எண்ணெயை கர்த்தர் ஊற்றும் போது, கர்த்தர் அதற்கு அபிஷேகம் பண்ணும் போது அந்த இடத்தை தேவாலயமாய் மாற்றுகிறாரே. ஏன்பா நீ புத்தி இல்லாத நீ ஏன் அதற்குள்ள பிரவேசிக்க முடியாம நீ பெற வேண்டியதை தொலைத்தாய் தெரியுமா? உனக்கு பைபிள் நாலேஜ் இல்லை. கையில பைபிள் இருக்கிறது மேட்டர் இல்லை. பாதி பேர்ட்ட பைபிள் இருக்கு, 10 பைபிள் கூட வச்சிருக்காங்க, வாசிக்க மாட்டோம். ஏன் சர்ச்சுக்கே கொண்டு வர மாட்டோமே? சர்ச்சுக்கு எதுக்குங்க பைபிள்? இப்படியே வர்றது, மீட்டிங்க்கும் அப்படியே வர்றது, ஆனால் செல்போனை மட்டும் நாங்கள் தூக்கிட்டு வருவோம். யோசிச்சு பாருங்க. இதை தூக்குறது மாதிரி உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா? பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முழுவரை கிறிஸ்தேசு வருகை வரை. த்ரோட்டு ஒத்துக்க மாட்டேங்குது. இது 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 சுமக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில் என்னங்க இருக்கு? ஹல்லேலூயா. முழு பைபிள் வாசிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றேன். கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க. காட் பிளஸ், காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த வருஷம் வாசி முடிச்சிடணும்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செஞ்சிடணும், வாஸ்தர். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது முழங்கால வாசித்து பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும். ஆமா, இந்த பைபிளை மாதிரி நீங்க என்ன, ஆமா, என்ன கேள்விகளோடு இருந்தாலும் பதில் இதுல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது, வேற எதுலையுமே கிடையாது. வேத அறிவு இல்லாமல் போன ஒரே ஒரு காரணம், உள்ள பிரவேசிக்க முடியாம போயிட்டுப்பா, நீ தொலைச்சிட்டப்பா பரலோக ராஜ்யத்தை, காணாமல் போக பண்ணிட்ட. கொஞ்சம் கொடுங்கன்னு உலக மனுஷன்ட்ட போய் கேட்டுட்ட, கர்த்தர்ட்ட கேட்டிருக்க வேண்டாமா? உன்னை விட்டுருவாரா, உன்னை அணைய விட்டுருவாரா? பிரதர் நான் பாவம் பண்ணிட்டேன், பரவாயில்ல பிரதர், கர்த்தர் சொல்றார், மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார், எவனையும் விட்டு விடுகிறவர் அல்ல, இழந்து போனதை தேடுறதுக்கு தான் வந்திருக்கிறார், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு பூமியில வந்தா. அதுக்காக பாவமே பண்ணிட்டே இருக்குன்றதல்ல. விழுந்துட்டீங்களா, எழும்ப பாருங்க. ஆமே, ஒரு தடவை தவறு பண்ணிட்டீங்களா, ஐயோ எழும்ப பாருங்க, என்னை விட்டுற மாட்டாருங்கிறது அவர் மேல நம்பிக்கை வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. என்னை தூக்கி எடுப்பார்ன்ற நம்பிக்கை வேணும். திரும்ப திரும்ப உங்க இருதயத்தையும் உங்க பிடரியையும் கடினப்படுத்தாதிருங்கள், திரும்பி விழுந்து போகாதிருங்கள். அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும்னு சொல்றது, அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன வேணுங்கிறது. மூன்றாவது நான் சொல்லி டக்குன்னு முடிக்கிறேன். அந்த 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கதவு பூட்டப்பட்டது. ஐயோ கதவை திறங்கன்னு சொல்ல சத்தம் கேட்கிறது. ஒரே ஒரு வார்த்தை உள்ள இருந்து சத்தம் வருது, நான் உங்களை அறியேன். ஐயோ ஐயோ, தெரியாதா? இந்த அறியேன் என்கிற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷனை நான் பார்த்து பயந்து போய் பைபிள் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவு வார்த்தை டிரான்ஸ்லேஷன், அவ்வளவு அர்த்தத்தை பார்த்தேன், அவ்வளவு 4-5 எழுதி வச்சிருக்கேன் இந்த அறியேங்கிற வார்த்தைக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்னை எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு ஒரு இதுல. இன்னொரு இதுல என்ன சொல்றாரு தெரியுமா? உன் சத்தமே எனக்கு பழக்கம் இல்லையேங்கிறாரு. உன் சத்தத்தை நான் இதுவரை கேட்டதே இல்லை அப்படிங்கிறாரு. நீ யாரு சொல்றாரு, நீ யாரு? எப்ப ஏன்பா புத்தி இல்லாத நீ போய் உள்ள போக முடியல? உன் சத்தம் எனக்கு பழக்கல்ல. எப்ப கடைசியா ஏசப்பாட்ட பேசுனீங்க? நான் இப்போ ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபோன் பண்றேன், நான் ஐயாவோட ரொம்ப பேசுனது இல்லை, ஐயாட்ட ஃபோன்லேயும் நான் பேசுனது இல்லை. ஆனால் ஃபோனில் அடிச்சுட்டு அலோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா, உடனே ஐயா தோத்துறோம், ஐயா நீங்கள் யாரையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். இதுதான் நார்மல். நீங்கள் யாரையா தெரியலையே அப்படி கேட்பேன். உடனே ஐயா சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர், ஆமாம் ஐயா தோத்துறேன் அப்படின்னு அப்புறம் நான் அப்படி பேசுவேன். இது வந்து நேச்சுரல். கரெக்டா? கரெக்டு தானே? ஆனால் இது ஃபோன் அடித்த உடனே இங்கே இருக்கிற ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸாக சில பேர் இருக்காங்க. அவங்க ஃபோன் அடித்த உடனேயே நான் ஹலோ அப்படின்னு, அவங்க ஹலோ அண்ணே அப்படின்னு, டே என்னடா நல்லா இருக்கியான்னு கேட்பேன். ஏன்னா அவன் என்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால. என்ன செய்யறதுனால? என்கிட்ட அடிக்கடி பேசுகிறான். நீங்கள் அடிக்கடி ஏசப்பாட்ட பேசுறீங்களா? பழக்கம் இருக்கா? அவரு உங்கள் சத்தத்துக்கு அவர் பழக்கம் இருக்கா? நம்ம சில கேட்போம், பிரதர் என் ஜபத்தை கர்த்தர் கேட்கவே இல்லை. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தானே பிரதர் ஜபிக்கிறீங்க? தினந்தோறும் உங்கள் சத்தம் அவருக்கு பழக்கம் இருக்கிறதா? தினந்தோறும் உங்கள் சத்தம். மணவாளன் அங்கே அங்கே கதவை தட்டுகிறாள், அவளோ நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சத்தம் கேட்டும் கேட்கல, சத்தம் நேசர் போய்விட்டார். வெளியே வந்து பார்க்கிறா, என் நேசரை கண்டீர்களா? என் நேசத்தால் சோகமானே. பாட்டு எழுதுற நல்லா இருக்கு, சோகமானேன்னு நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, தெருவில் வந்து அடி விழுத உனக்கு. ஏன்னா சத்தம் கேட்டு நீ எழும்பலன்னு அர்த்தம். பாதி பேர் ஆண்டவர் எழுப்புறாரு காலையில், ஆனால் நம்ம எழும்ப மாட்டேங்கிறோம். கரெக்டா? ஏசப்பா பாதி பேர், முக்காவாசி பேரை கர்த்தர் காலையில் எழுப்புறாரு, ஆனால் நம்ம தான் எழுப்ப மாட்டேங்கிறோம். அவரோட பழக்கம் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, அவரோட உறவு இல்லை, அவரோட நேசம் இல்லை, பழகலை, பேசலை, உறவு கொள்ளலை.
இங்க எத்தனை பேருக்கு இயேசுவின் சத்தம் கேட்பீர்கள்? எத்தனை பேருக்கு உங்களுடைய சத்தம் இயேசுவுக்கு தெரியும்? நீங்க போய் உட்கார்ந்த உடனே என் மக வந்துட்டா, நான் போறேன்னு சொல்லி அவர் சொல்ல முடியுமா? என் மக பேச என்கிட்ட வந்துட்டா, என் மகன் என்கிட்ட பேச வந்துட்டா, என் பிள்ளை எனக்காக காத்து கொண்டிருக்கிறா. உங்க சத்தத்தை கேட்டு அவரால் அமர்ந்திருக்க முடியாம உடனே இறங்கி உங்களுடைய சமூகத்தில் வந்து அவர் நிற்கிறார் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. கிறிஸ்டியன் ஒரு நாளும் போக முடியாது. ஆமே. ஏன் 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 சர்டிபிகேட்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஹிந்து தான் இருக்கு, இன்னும் மாத்தல. ஆமே. சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் இருக்கிறதுனால போக முடியாது. அது உலகத்துக்கு. நான் ஏசப்பாவோடு இருக்கணும், அவரோட நான் பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா. இந்த நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க தெரியுமா, பழக்கம் விடுறீங்களா அப்படிம்பாங்க. என்ன அப்படித்தானே சொல்லுவாங்க, பழக்கம் விடுங்க அப்படிம்பாங்க. பழக்கம் அப்படின்னு அப்படி பேசுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசுறது. ஊர் கதை உலக கதை வேண்டாம், ஏசப்பாவோட கதை பேசுவோம். எழும்புங்க, டைம் ஆயிடுச்சு, 9 மணிக்கு முடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்க சத்தம் தெரியுமா? நீங்க அவரோடு பழகி இருக்கீங்களா? அவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? உங்களை அறியேன் என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், நவமான பாஷைகளை பேசினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல். நோ, அந்த வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் ஏசப்பா அதெல்லாம் விரும்ப மாட்டார். அவரோட பேசுறதை தான் ரொம்ப விரும்புவார். நான் சொல்றேன், பிரசங்கம் பண்றதெல்லாத்த காட்டணும். பிரசங்கம் யாருனாலும் பண்ணிடலாங்க, பாட்டு யாருனாலும் பாடிடலாம், ஆராதனை யாருனாலும் பண்ணிடலாம், ஊழியம் யாருனாலும் பண்ணிடலாம், யாருனாலும் சபை நடத்தலாம். அவரோட உட்கார்றதுதான் கஷ்டம். அவன் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத மாதிரி இன்பம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவு இன்பமா இருக்கும், அவரை விட்டு பிரியவே முடியாது. அவருடைய நேசம் இன்பமானது. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, மருதோன்றி பூங்கொத்து, மருதோன்றி பூங்கொத்து, அழகானவ, அருமையானவ, இனிமையானவ, மகிமையானவ, பூரண அழகுள்ளவ. நம்ம பேசுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட விட அவர்கிட்ட அப்படி பேசலாங்க. எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். மனைவிட்ட கூட சிலதை ஷேர் பண்ண கஷ்டப்படும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட எவ்வளவு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட கூட பேச முடியாது சில காரியம். ஆனா அவர்கிட்ட எதனாலும் பேசலாம். நீங்க பேசலாம், மனசை விட்டு பேசுங்க. நான் தேவ சமூகத்தில் சில நேரம் உட்கார்ந்துட்டு என்னுடைய சில சுபாவங்களை நினைச்சு வெட்கப்படுவேன். ஆமா, இப்படிலாம் அசிங்கமா இருக்கு ஆண்டவரே. ஓப்பன் டாக் நான் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். அவரை தவிர இந்த உலகத்துல ஒருவரால் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். No man can understand. ஒருத்தராலும் புரியவே முடியாது. இந்த உலகம் நம்மளை புரியவே முடியாது. ஆனா நம்மளை புரிந்த ஒருவர் உண்டு. நம்முடைய சமூகத்தில், அவர் சமூகத்தில் இருக்கும்போது உங்களை புரிந்தவர், உங்கள் அந்தரங்கத்தை, வெளியரங்கத்தை, உங்க சூழ்நிலையை, உங்களுடைய காரியங்களை புரிந்த ஒரே ஒருவர் உண்டுன்னா அவர்தான், அவர் மட்டும். குட்டி பிள்ளைங்க பேசுங்க, ஏசப்பாட்ட அப்பாட்ட போய் பேசுங்க. உங்க அப்பா அம்மாட்ட உட்கார்றத விட ஏசப்பாட்ட போய் பேசுங்க. வாலிபர்களே, ஏசப்பாட்ட பேசுங்க. சிஸ்டர், குழப்பமா இருக்கா, கொஞ்ச நேரம் அமர்ந்துருங்க. பிரதர், உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, கொஞ்ச நேரம் அமர்ந்துருங்க. சில போராட்டம் இருக்கா, உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிட்டே இருங்க. உங்க பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் மட்டும்தான் உங்களை விசாரிக்க முடியும். அவர் மட்டும்தான் உங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரை தவிர ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்பா உன்னால போக முடியல? ஏன் கதவு பூட்டப்பட்டுச்சு? உன் கையில விளக்குத்தானே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. விளக்கத்தானே கொளுத்துனா 10 வெள்ளி காசுல 1 கிடைக்கும். ஆனா நீ கையில என்ன இல்லாம போயிட்டியே.
ஓ சங்கீதம் 23:2 புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதம் 92:10 புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. காண்டாமிருக கொம்பு போல அல்லவா என்னை வைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஐயா இந்த எண்ணெய் என்பது அந்த சியோனின் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. யாக்கோபு எல்லாம் இல்லை, கோலும் தடி, ஆனா கையில எண்ணெய் வச்சிருந்தான். அவனுக்கு ஒண்ணு நம்பிக்கை இருந்தது, இந்த அபிஷேகம் தான் என்னை மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த கல்லை மீண்டும் பெத்தேலாய், 7 பெத்தேலாய் மாற்ற, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா மாற்ற இந்த எண்ணெய் தான் எனக்கு உபயோகப்படும். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒருவேளை அப்பா நான் கொஞ்சம் கொடுங்கன்னு மற்றவங்களையே நாடி நாடி, மற்றவங்களையே தேடி தேடி, மற்றவங்களையே பார்த்துட்டேன். அந்த ஊழியக்காரனை பார்த்துட்டேன், இந்த ஊழியக்காரனை பார்த்துட்டேன், இந்த நபரை பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன், என் உறவினரை பார்த்துட்டேன். இவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க எனக்கு செய்வாங்கன்னு அவங்களையே நாடிட்டேன். இனி உங்களை தான் தேடுவேன். என் கண்களை ஏறெடுத்து உங்களை தான் பார்ப்பேன். நெறிந்த நாளை நீங்க ஒரு நாள் முடிச்சது இல்லையப்பா, ஒரு நாள் முடிக்க மாட்டா. வேத அறிவு இல்லாம போனதே, கையில என்ன இருக்கு ஆனா வேத அறிவு இல்லாம போயிடுச்சு. உனக்கு விளக்கு இருக்கு, வேத அறிவு இல்லாம போயிடுச்சு. இவ்வளவு நாள் பைபிள் வாசிச்சும் வசனம் உனக்கு தெரியலையே. பிசாசு கண்ணை மூடிட்டானே. இயேசு சோதனைக்கப்பட்ட போது 40 நாள் உபவாசத்துல 3 முறையும் பிசாசு சோதித்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 40 நாள் முடியும் போதுதான் பிசாசு சோதிக்கும்படி இயேசு இடத்துல வந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு, நீங்க எப்ப ஜெயம் எடுக்க போறீங்களோ அப்பதான் பிசாசு உங்களை சோதிக்க வருவான். எப்ப ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போவாரோ அந்த நேரம் தான் உங்களுக்கு போராட்டம் அதிகம் வரும். எப்ப உங்க கையில கர்த்தர் ஜெயத்தை தர போகிறாரோ அந்த நேரம் தான் சத்துரு உங்களை அதிகமா நெருக்குவான். அந்த நேரம் தான் இயேசு வசனத்தை வைத்து பிசாசை ஜெயித்தார். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜெயம் எப்பெல்லாம் ஜெயம் வருதோ, ஜெயம் வர்ற டைம்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நம்மளை சோர்வுக்குள்ளாக்க வருவான் பிசாசு. ஜெயிக்க வர்ற நேரத்துல தான் பிசாசு நம்ம கையில போராட்டத்தை கொண்டு வருவான். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தாவீது ஜெயம் பெற்று நிற்கும் போதுதான் சோதனை வருது. விழுந்தது காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை வச்சு ஜெயிக்கல. யுத்தம் பண்ண வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய, வசனத்தை தியானிக்க வேண்டிய சாயங்கால நேரம் தியான வேலை, உப்பரிக்கல உலாத்துற வேலை, சாயங்காலத்துல தியானம் பண்ண வேலையில அவன் உப்பரிக்கல உலாத்திட்டான். ஜெபம் பண்ணி தியானிக்க வேண்டிய நேரத்துல நீ உலாத்துனதுனாலதான்ப்பா உனக்கு பாவம் வந்தது. நீ வசனத்தை சரியா தியானிச்சா நீ விழுந்திருக்க மாட்டிய தாவீது. ஓ க்ளோரி. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறேன். சிலருக்கு ஜெயம் வரப்போகிறது, கையில கர்த்தர் கொடுக்க போறார். ஆனா பிசாசு உங்களை சோதிக்கும்படி எழும்பி நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சத்தியமாகிய வசனமாகிய பட்டயத்தை கையில எடுத்துக்கொள், நீ யுத்தம் பண்ணு. மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எழுத்து நிற்க திராணி உள்ளவர்களாம்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நீ பட்டயத்தை எடுத்துக்கொள். பைபிள் தெரியும்ன்றது இல்ல, அதை உபயோகப்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்களை சில நேரம் ஜெபிக்க வச்சிருவான், ஆனா பைபிளை மெடிடேட் பண்ண விட மாட்டான். உங்களை சில நேரம் ஜெபிக்க வச்சிருவான், ஆனா பைபிளை வாசிக்க விட மாட்டான். ஜெபிக்க வச்சிருவான், எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்க வச்சிருவான், ஆனா பைபிளை மெடிடேட் பண்ண விட மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளை பைபிள் பக்கம் வந்துட்டா ஜெயிச்சிருவான்னு. அதே இது பிசாசுக்கும் தெரியும். வேத அறிவு வந்துருச்சா என் பிள்ளை ஜெயிச்சு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருவா, காணாம தொலைச்சதை பெற்றுக்கொள்ளுவான்னு அவருக்கு தெரியும்.
அதனாலதான் சிலரை பைபிளை தூக்க விடாம பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். சிலரை வாசிக்க விடாம பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். தூக்கத்தின் ஆவி வருகிறது. வேதத்தை எடுத்தாலே உங்கள் கண்கள் சொருகி போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சிலரை சொல்றார், பைபிளை எடுத்தாலே உங்க கண் சொருகுகிறது. வேதத்தை எடுத்து வச்சாலே போன் வருது. பைபிளை எடுத்து வச்சாலே சில வேலை வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்திற்கு முக்கியத்துவம் இன்றைக்கு கொடுப்பாயானால் ஜெயம் உங்களை தேடி வருகிறது. கையை தட்டி ஆண்டவரே மகிமை. ஹalleluya. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஆரம்பிங்க. ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் முடிச்சிட போறேன். ஜெபிங்க. அவரோட பழகுறீங்களா? இனி அவரோட அமர்ந்திருப்பீங்களா? அவரோட உட்கார்ந்திருப்பீங்களா? அவரோட தியானம் பண்ணுவீங்களா? அவரோட அமர்ந்திருந்து உலாவுவீங்களா? அவர் உலாவுறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? உங்க சத்தம் அவருக்கு பழக்கமா இருக்கா? அவர் சத்தத்தை நீங்க கேட்டீங்களா? அவரோட பேசுற அனுபவம் இருக்கா? அவர் உங்களோட பேசுற அனுபவம் இருக்கா? அறியேன் என்று சொல்லிட்டாரா? அத போல துக்கம் அந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. விளக்க கொளுத்துனது மாத்திரம் போதாது தம்பி, சகோதரியே, நீங்க விளக்க கொளுத்தி கையில வச்சிருந்தா மாத்திரம் போதாது. We need some more oil. We need some more oil. உங்க கையில கொஞ்சம் அதிகமா எண்ணெய் வேணும். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்பாட்ட கொண்டு அந்த அந்தரங்கத்துல வாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நிரப்புவா. உங்க எண்ணெயை வைத்தே பத்திரத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி வழியும்படி செய்வா. கர்த்தர் இன்னைக்கு சிலரோட பேசிக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சிலரோட பிரத்யட்சமாய் ஆவியானவர் சிலரோடு இடைப்படுகிறத என் ஆவியில ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியான சிஸ்டர் உங்களை விட்டுற மாட்டார். சிஸ்டர் பிரதர் உங்களை நெறிந்த நாணல முறித்தர மாட்டா. மங்கி எறிகிற திரி அணைய விட மாட்டா. முடிஞ்சது நினைச்சீங்களா? இல்ல இல்ல இல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவி புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு நான் வைக்கிறேன். புதிய தொடக்கத்தை வைக்கிறேன். நியூ பிகினிங், நியூ பிகினிங். விட்டுற மாட்டேன். உலகம் விட்டது, ஊர் விட்டது, உறவு விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாள் கைவிட, உன்னை நான் ஒரு நாள் திக்கற்றவர்களாய் விட. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. தேவ பிரசன்னா ஹalleluya. தேவ பிரசன்னா என் இதயம் பொங்குதே, என் உள்ளம் நிறையுதே. ஹalleluya. தேவ பிரசன்னம். நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya. bless my people. ஆசீர்வதிங்கப்பா. காணாமல் போன அநேக காரியத்தை எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பிரசன்னம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.